ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி சாப்டரில் நம்ம வந்து இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் பற்றி நாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நம்ம பிஸ்னஸ் ஃபினான்ஸ்னால் என்ன, அதே போல் ஒரு பிஸ்னஸ்க்கு வந்து ஒரு ஃபினான்ஸ் அப்படின்றது வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் வந்து லாஸ்ட் சாப்டரில் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ், அதாவது பன்னாட்டு நிதி அப்படின்னு சொல்லுவாங்க. பல நாட்டின் நிதிகளை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் பார்ட் பார்க்கலாம். International finance is a branch of financial economics that deals with the monetary interactions that occur between two or more countries. அதாவது இந்த இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் அப்படின்றது நிதி பொருளாதாரத்தில் வந்து ஒரு பகுதியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு நாட்டினுடைய நிதி பொருளாதாரத்தில் இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் அப்படின்றது வந்து ஒரு பகுதியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எதில் டீல் பண்ணுது, இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸினுடைய தாக்கம் வந்து எதோட டீல் பண்ணுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, மானிட்டரி இன்ட்ராக்ஷன்ஸ் தட் அக்கர் பிட்வீன் டூ ஆர் மோர் கண்ட்ரீஸ், அதாவது இரண்டோ அல்லது அதற்கு மேற்பட்ட நாடுகளோடு அதாவது பணத்தொடர்பை வந்து பணத்தொடர்புடன் இந்த இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் வந்து லிங்க் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இரண்டோ இல்லது அதற்கு மேற்பட்ட, இப்போது ஒருத்தவங்க வந்து ஒரு 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 இப்போ நம்ம நார்மலாக வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோன்னா நம்ம அந்த பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுவோம். இப்போ சப்போஸ் நம்ம வந்து அவங்க ஃபாரினில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னும்போது அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து தன் நாட்டை விட்டு இன்னொரு நாட்டில் போய் அவங்க என்ன பண்ணுறாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அப்போது இந்த நாட்டுக்கும் அந்த நாட்டுக்கும் ஏற்படுத்தக்கூடிய தொடர்பு என்னது, அந்த மானிட்டரி இன்ட்ராக்ஷன், அந்த பணத்தொடர்பை ஏற்படுத்துது. ஸோ இந்த இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் முதலீடு மூலயமாக என்ன ஆகுது அப்படின்னும்போது ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையே வந்து ஒரு பணத்தொடர்பை உருவாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் செக்ஷன் இஸ் கன்சர்ன்டு வித் டாபிக்ஸ் தட் இன்க்ளூட் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ். இப்போது நாம் படிக்க போகிற விஷயங்கள் வந்து எந்த மாதிரியான டாபிக்கெல்லாம் வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது அந்நிய நேரடி முதலீடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ், அதாவது நாணய மாற்று விகிதம். இப்போ வந்து அமெரிக்காவில் டாலர்ஸ் அப்படின்னும் போது நம்ம கண்ட்ரியில் வந்து ஐஎன்ஆர் அப்படின்னு சொல்லுவோம், ருப்பீஸ்ன்னு சொல்கிறது வந்து டாலர் அப்படின்றத அங்கே நம்ம இதில் வந்து ருப்பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இதுக்கு இடையே உள்ள நாணய மாற்று விகிதத்தை பற்றியும் நம்ம வந்து இதில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். So it also involves issues pertaining to financial management such as political and foreign exchange risk that comes with managing multinational corporations. அதாவது இந்த பன்னாட்டு நிறுவனங்களுடைய நிதி மேலாண்மையில் வந்து ஏற்படக்கூடிய சிக்கல்கள், அதாவது அரசியல் சிக்கல்களாக இருக்கலாம், இல்லை வந்து நிதியில் மாற்று விகிதத்தில் ஏதாவது சிக்கல்கள் ஏற்படலாம். ஸோ இந்த மாதிரியான சிக்கல்களுக்கு வந்து தீர்வு காண்பதற்கு இந்த பன்னாட்டு நிதியியல் அப்படின்றது வந்து மிக முக்கிய பங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸினுடைய இன்ட்ரடக்ஷன். அடுத்து பார்த்திங்கன்னா, ஏன் இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ். International finance play a pivotal role in the international trade and in the sphere of exchange of goods and services among the nations. அதாவது இந்த இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் அப்படின்றது வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. எதில் பார்த்திங்கன்னா, அதாவது இன்டர்நேஷ்னல் ட்ரேட், சர்வதேச வணிகத்தில் வந்து இந்த இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் அப்படின்ற விஷயம் வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது அண்ட் இந்த ஸ்பியர் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ், அதாவது ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு பொருட்களை நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோம் இல்லையா. ஸோ அந்த இடத்துல வந்து இந்த இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் அப்படின்றது வந்து ஒரு முக்கிய பங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, த ஃபாலோயிங் பாயிண்ட்ஸ் ஹைலைட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ். அதாவது இப்போ கீழ்கண்டவாறு இருக்கிற சில பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் வந்து ஏன் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் helps in calculating exchange rates of various currencies of nations. அதாவது இந்த இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ், இந்த பன்னாட்டு நிதியை வந்து எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, எதுக்கு
எதுக்கு உதவிகரமாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த நாட்டினுடைய கரன்சி, அதாவது ஒவ்வொரு நாட்டினுடைய கரன்சி இருக்கும் இல்லையா, பணம் இருக்கும் இல்லையா. இப்போ வந்து யூரோப்னா யூரோ டாலர் சொல்லுவோம், அதே போல் அமெரிக்கன் டாலர் சொல்லுவோம், நம்ம நாட்டில் வந்து ஐஎன்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இதுக்கு இதெல்லாம் இதுக்கான எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ், ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டோட பண மதிப்பில் வந்து எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ் வந்து என்ன இருக்குது, நாணய மாற்று விகிதம் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் அப்படின்றது உதவியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் த ரிலேட்டிவ் ஒர்த் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி நேஷன் இன் டேர்ம்ஸ் தேர்ஆஃப், அதாவது ஒவ்வொரு கண்ட்ரியினுடைய ஒர்த் என்ன, வேல்யூ என்ன அப்படின்றதையும் வந்து எதை வச்சு கால்குலேட் பண்ணுறாங்க, இந்த இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் வச்சு கால்குலேட் பண்ணுறாங்க. புரியுதுங்களா? இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸுன்றது வந்து ஒரு நாடு வந்து எவ்வளோ ஒரு மதிப்புமிக்க ஒரு நாடாக இருக்குது, பண விஷயத்துலேயும் சரி எல்லா விஷயத்துலேயும் மதிப்புமிக்க ஒரு நாடாக எப்படி இருக்குது அப்படின்றத கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸுன்றது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. It helps in comparing the inflation rates and getting an idea about investing in international debt securities. அதாவது இப்போ இந்த பாயிண்டில் இன்ஃப்ளேஷன் ரேட் அப்படின்னு இருக்கும். இன்ஃப்ளேஷன் ரேட் அப்படின்றது வந்து பணவீக்க விகிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பணவீக்கம்னா என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம ரூபாயினுடைய மதிப்பு வந்து குறைஞ்சிருக்கும் போது நம்ம நாட்டில் வந்து பொருட்களுடைய மதிப்பு வந்து அதிகமாயிரும். சரிங்களா? நம்ம ரூபாயின் மதிப்பு கம்மியாகி நம் நாட்டில் உள்ள பொருளுடைய விலைகள் வந்து அதிகமாகும் போது அதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், பணவீக்கம் சொன்னோம். அதாவது போதிய அளவுக்கு பணம் இல்லாத தன்மை தான் வந்து பணவீக்கம். அந்த இடத்துல பணத்தோட வேல்யூ வந்து கம்மி ஆயிடுச்சு. ஸோ அதை தான் வந்து என்ன சொல்கிறாங்க, இன்ஃப்ளேஷன் ரேட்ஸ். ஸோ இட் ஹெல்ப்ஸ் இன் கம்பேரிங் த இன்ஃப்ளேஷன் ரேட்ஸ் அண்ட் கெட்டிங் அன் ஐடியா அபவுட் இன்வெஸ்டிங் இன் இன்டர்நேஷ்னல் டெட் செக்யூரிட்டிஸ். ஸோ இந்த பணவீக்க விகிதத்தை வந்து கம்பேர் பண்ணுறதுக்கு இந்த இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா, எந்த நாட்டு பத்திரங்களில் வந்து நம்ம முதலீடு செய்வதை பற்றி கூட முடிவுகளை எடுப்பதற்கும் வந்து இந்த இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் வந்து உதவியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, இட் ஹெல்ப்ஸ் இன் ascertaining the economic status of the various countries and judging the foreign market. அதாவது இந்த இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் வந்து ஒவ்வொரு கண்ட்ரியினுடைய எக்கனாமிக் லெவல் என்ன, பொருளாதார நிலை, ஒவ்வொரு கண்ட்ரியினுடைய பொருளாதார நிலை என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கும், அதே போல் நிதி சந்தைகளை வந்து சரியான முறையில் வந்து ஜட்ஜ் பண்ணுறதுக்கும் வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ். அடுத்தது, இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் சிஸ்டம் ஃபெசிலிட்டேட்ஸ் கம்பேரிசன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் மேட் பை வேரியஸ் கண்ட்ரீஸ். அதாவது ஒவ்வொரு நாட்டிலையும் என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய நிதி அறிக்கைகள் வச்சுருப்பாங்க இல்லையா, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், அந்த வருடத்திற்கான நிதி அறிக்கைகள் வந்து அவங்க வச்சுருப்பாங்க. ஸோ இந்த இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் சிஸ்டம் அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து எதுக்கு ஒரு வசதியை ஏற்படுத்தி கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாடும் இன்னொரு நாட்டோட தன்னுடைய நிதி அறிக்கைகளை ஒப்பிட்டு பார்ப்பதற்கு உதவியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, இட் ஹெல்ப்ஸ் இன் அண்டர்ஸ்டாண்டிங் த பேசிக்ஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் அண்ட் மெயின்டைனிங் த பேலன்ஸ் அமங் தெம். அதாவது இந்த இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் அப்படின்றது வந்து ஒவ்வொரு சர்வதேச அமைப்பையும் வந்து அதனுடைய உள்கட்டமைப்பு எப்படி இருக்குது, ஒவ்வொரு கண்ட்ரியினுடைய அமைப்பும் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கும், அதே போல் அது சரியான விதத்தில் பேலன்ஸ்டாக எப்படி அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்தையும் பார்ப்பதற்கு இந்த இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ் சச் as IMF, வேர்ல்டு பேங்க் எட்ஸெட்ரா மீடியேட் அண்ட் ரிசால்வ் ஃபினான்ஷியல் டிஸ்பியூட்ஸ் அமங் மெம்பர் நேஷன்ஸ். அதாவது
இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் ஆர்கனைசேஷன், அதாவது பார்த்திங்கன்னா பன்னாட்டு நிதி அமைப்புகள் வந்து இருப்பாங்க. யார் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா IMF, வேர்ல்டு பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதில் வந்து சில நாடுகள் வந்து உறுப்பினராக இருப்பாங்க. வேர்ல்டு பேங்க்கில், IMFல வந்து உறுப்பினர் நாடுகளாக இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு நிதி சார்ந்த பிரச்சனைகள் அவங்களுக்கு ஏற்படும் போது அதில் தலையிட்டு அதற்கான தீர்வுகளை கொடுத்து உதவுவதற்கும் இந்த அமைப்புகள் வந்து உதவியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். அதாவது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அந்நிய நேரடி முதலீடு. அந்நிய நாடுகள், நம்ம நாட்டை தவிர்த்து இருக்கிற மற்ற நாடுகள் எல்லாமே அந்நிய நாடுகள். ஸோ அந்த அந்நிய நாடுகள் வந்து நேரடியாக நம் நாட்டில் முதலீடு செய்வது, இதை தான் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், அதாவது ஏதாவது ஒரு நிறுவனமோ கம்பெனியோ இல்லை ஏதாவது ஒரு இன்ஸ்டிடியூஷனோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து நம்மளுடைய நாட்டில் வந்து முதலீடு செய்வாங்க. ஸோ இதை பற்றி தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கர்ஸ் வென் அன் இன்வெஸ்டர் பேஸ்ட் ஆன் ஒன்ஸ் நேட்டிவ் கண்ட்ரி. அதாவது இந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது வந்து எப்போ உருவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன் இன்வெஸ்டார் பேஸ்ட் ஆன் ஒன் நேட்டிவ் கண்ட்ரி. அதாவது முதலீடு செய்பவர் வந்து ஒரு கண்ட்ரியில் இருப்பார், அதாவது அவருடைய தாய்நாடு அதுதான் ஹோம் கண்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். அவர் ஒரு கண்ட்ரியில் இருப்பார். அக்வயர்ஸ் அண்ட் அசெட் ஆர் எ கம்பெனி இன் அனதர் கண்ட்ரி. ஆனால் அவர் ஒரு நாட்டில் இருந்துக்கிட்டு இன்னொரு நாட்டில் வந்து ஒரு சொத்துக்கள் வாங்குறதோ இல்லை வந்து ஒரு கம்பெனியை வந்து அவர் எடுத்து நடத்துகிறதோ, ஸோ இன்னொரு கண்ட்ரியில் வந்து எடுத்து நடத்துகிறாங்களே அதுதான் என்னன்னு சொல்கிறாங்க, ஹோஸ்ட் கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தன் தாய்நாடை விடுத்து இன்னொரு நாட்டில் வந்து ஒரு சொத்தை வாங்குவதோ இல்லை ஒரு கம்பெனியை நிறுவுவதோ வந்து அந்த கண்ட்ரியை தான் ஹோஸ்ட் கண்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. வித் த இன்டென்ஷன் டு மேனேஜ் தி அசட் ஆர் த கம்பெனி. என்ன ஒரு காரணத்துக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு சொத்தை வாங்கியோ இல்லை ஒரு கம்பெனி உருவாக்கியோ அதை வந்து மேற்பார்வையிட்டு கொண்டிருப்பதற்கு வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. The investing company exercises control over decision making in an enterprise located in a foreign country according to the level of equity shares held by it. அதாவது இப்போ ஒரு கம்பெனியில் அவர் வந்து முதலீடு செய்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அதாவது அவர் இருக்கின்ற தாய்நாடு ஒன்று, ஆனால் இன்னொரு ஃபாரின் கண்ட்ரியில் வந்து அவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய பணத்தை வந்து ஒரு கம்பெனியில் முதலீடு செய்கிறாங்க. ஸோ அந்த முதலீடு செய்யும் பொழுது எவ்வளோ பங்குகள் வந்து அவர் கையில் இருக்கோ, அந்த கம்பெனியினுடைய பங்குகள் ஷேர்ஸ் வந்து எவ்வளோ இவர் கையில் இருக்கோ அதை பொறுத்து தான் அவருடைய கட்டுப்படுத்தும் தன்மையும் அதே போல் முடிவுகள் எடுக்கக்கூடிய திறனும் வந்து அவங்க வச்சிருக்கிற பங்குகளை பொறுத்து தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? ஸோ த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டேக் த ஃபாலோயிங் ஃபார்ம்ஸ். ஸோ எந்தெந்த விதத்தில் வந்து இந்த அந்நிய நேரடி முதலீடுகள் வந்து இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் எ நியூ என்டர்பிரைஸ் இன் எ ஃபாரின் கண்ட்ரி. அதாவது ஒரு அந்நிய நாட்டில் வந்து ஒரு புதிய நிறுவனத்தை வந்து உருவாக்குவது. அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் எக்ஸிஸ்டிங் பிரான்ச் ஆர் சப்சிடரி இன் எ ஃபாரின் கண்ட்ரி. அதாவது இவர் ஒரு கண்ட்ரியில் இருப்பார், ஆனால் இன்னொரு கண்ட்ரியில் வந்து இவரோட கம்பெனியே இருக்கும், இவரோட பிரான்ச்சே கூட அங்கே இருக்கும். அந்த பிரான்ச்சை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறது, விரிவாக்கம் செய்யும் போதோ இல்லை அதாவது தன்னுடைய கம்பெனியே வந்து இன்னொரு கம்பெனியை வெளிநாட்டில் வந்து உருவாக்குறது அப்படின்னும் போது இவங்க என்ன பண்ணுவாங்க, அப்போது அந்நிய நேரடி முதலீடு வந்து அங்கே நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. Acquisition of enterprise located in a foreign country. அதாவது அக்விசிஷன் ஆஃப் என்டர்பிரைஸ் லொக்கேட்டட் இன் எ ஃபாரின் கண்ட்ரி அப்படின்னா வாங்கிறது, ஒரு கம்பெனியை வந்து என்ன பண்ணுறது, வாங்குறாங்க. ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கிற ஒரு கம்பெனியை வந்து வாங்கும்போது அங்கே வந்து என்ன ஆகுது, அங்கே வந்து FDI அதாவது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அங்கே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ prior to
1999, FDI was permitted selectively on the case-to-case basis with a normal ceiling of 40% of total equity capital. அதாவது 1999க்கு முன்பு பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் இந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது வந்து எந்த அளவுக்கு அவங்க வந்து முதலீடு செய்ய முடியும் அப்படின்றதுக்கு ஒரு பர்மிஷன் கொடுத்துருந்தாங்க. இந்த அளவு தான் இவங்க பண்ணணும் அப்படின்னு ஒரு பர்மிஷன் கொடுத்துருந்தாங்க. அது எந்த அளவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போது வெளிநாட்டில் இருக்கிற ஒருத்தர் வந்து நம் நாட்டில் வந்து முதலீடு செய்யும் பொழுது இப்போ ஒரு கம்பெனியோட ஷேர்ஸை வாங்குறாரு அப்படின்னா அவர் வந்து அந்த கம்பெனியினுடைய 40% வரைக்கும் மட்டும்தான் அவரால் என்ன பண்ண முடியும், பங்குகளை வாங்க முடியும் அப்படின்ற ஒரு அளவுகோல் வச்சிருந்தாங்க 1999க்கு முன்பு. However, a higher percentage of equity was permitted in the case of high-tech import areas and export-oriented units. ஆனால் ஒரு சர்டன் பர்சன்டேஜ் வந்து அதிகமாக இருந்தது. எதில், அந்த பங்குகளில் வந்து அதிகமாக வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு பர்மிஷன் இருந்துச்சு ஒரு சில விஷயங்களில். அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏற்றுமதி இறக்குமதி துறைகள் இருக்கு இல்லையா, ஸோ அந்த துறைகளில் அந்த துறைகளுக்கான பங்குகளுக்கு வந்து நார்மலாக இருக்கிற அந்த 40%-ஐ விட கொஞ்சம் அதிகமான பர்சன்டேஜ்க்கு வந்து பர்மிஷன் வாங்கிறதுக்கு பர்மிஷன் கொடுத்துருந்தாங்க. ஆஃப்டர் த எக்கனாமிக் லிபரலைசேஷன், அதாவது பொருளாதார தாராளமயமாக்கல் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது சீலிங் அப்படின்னா உச்ச வரம்பு, த சீலிங் வாஸ் ரிமூவ்ட். அதாவது இவ்வளோதான் லிமிட், இவ்வளோதான் வரம்பு அப்படின்ற அந்த நிலையை ஒதுக்கிட்டு அண்ட் 100% ஆஃப் ஃபாரின் ஈக்விட்டிஸ், 100% வந்து அவங்க என்ன பண்ண முடியும், வாங்க முடியும். ஆர் பர்மிட்டட் ஒன்லி இன் செலக்டட் செக்டார்ஸ். ஆனால் அப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு சில தேர்ந்தெடுக்கப்பட்ட துறைகளில் மட்டும் இவங்க வந்து 100% வந்து இவங்களுடைய ஈக்விட்டிஸ் பங்குகள் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம பார்த்துட்டு வந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டினுடைய மீனிங் என்ன அப்படின்னு பார்க்கலாம். Foreign direct investment is an investment made by a company or an individual in one country with business interest in another country. அதாவது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அந்நிய நேரடி முதலீடு அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய முதலீட்டை ஒரு கம்பெனிலேயோ இல்லை வந்து ஆர் அன் இண்டிவிஜுவல் இன் ஒன் கண்ட்ரி, இல்லை ஏதாவது ஒரு தனிநபர் வந்து இன்னொரு கண்ட்ரியில் வந்து பிஸ்னஸை ஆரம்பிக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு வந்து செய்கின்ற செயல். ஸோ இதுவாகட்டும், இந்த ஃபார்ம் ஆஃப் எதர் எஸ்டாப்ளிஷிங் பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸ் ஆர் அக்வயரிங் பிஸ்னஸ் அசெட்ஸ் இன் அதர் கண்ட்ரி சச் அஸ் ஓனர்ஷிப் ஆர் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் ஃபாரின் கம்பெனி. அதாவது அவங்க அந்த முதலீடு செய்வதற்கான காரணம் வந்து ஒன்று வியாபார செயல்பாடுகள் குறித்தும் இருக்கலாம், வியாபார நோக்கமாகவும் இருக்கலாம், இல்லை வந்து மற்ற நாட்டில் வந்து தனக்கான பிஸ்னஸ் அசெட்ஸ், அதாவது சொத்துக்களை வாங்கக்கூடிய ஒரு நோக்கமாகவும் இருக்கலாம். இந்த ரெண்டு நோக்கத்துக்குடைய காரணமாக என்ன அமையும் பார்த்தீங்கன்னா, அதற்கான ஓனர்ஷிப், அதாவது உரிமையின் நோக்கத்திற்காகவும் அந்த பிஸ்னஸை வந்து கட்டுப்படுத்தும் நோக்கத்திற்காகவும் தான் என்ன பண்ணுறாங்க, இவங்க வந்து தன்னுடைய முதலீட்டை வந்து இன்னொரு கண்ட்ரியில் வந்து செய்கிறாங்க. ஒன்றும் இல்லை, சிம்பிளாக சொல்லணுன்னா, இப்போது ஃபாரின் கண்ட்ரியில் ஒருத்தவங்க இருக்காங்க, இப்போ அமெரிக்காவில் ஒருத்தர் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம இந்தியாவில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்தியாவில் ஏன் அவங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஸ்டார்ட் பண்ணுற பிஸ்னஸை வந்து அதுக்கு உரிமையாளராக தான் இருக்கணும், அதே போல் பார்த்திங்கன்னா அதை கட்டுப்படுத்தக்கூடியவனாகவும் தான் இருக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடையும், அதே போல் பிஸ்னஸினுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் சரி தன் மூலியமாகவே எல்லாம் நடக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடும் அதிக லாப நோக்கத்தோடும் அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த அமெரிக்காக்காரன் வந்து நம்ம இந்தியாவில் வந்து பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறான். அதுதான் வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்.
புரியுதுங்களா? இப்போ அமெரிக்காவுக்கு நம்ம நாடு வந்து ஃபாரின் கண்ட்ரி. ஸோ அவன் வந்து என்ன பண்ணுறான், அந்நிய நேரடி முதலீடு வந்து பண்ணுறாங்க. ஸோ இங்கே முதலீடு பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்க, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது மூலியமாக அவங்களுக்கான உரிமையும் கொடுக்கப்படுது. அதே போல் அந்த பிஸ்னஸை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு உரிமையையும் வந்து அந்த அந்நிய நாட்டுக்கு வந்து கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது. புரியுதுங்களா? ஸோ இப்போ வரைக்கும் இன்ட்ரடக்ஷன் பார்ட் பார்த்தோம், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன அப்படின்றதையும், அதே போல் எந்தெந்த விதத்துலலாம் வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறாங்க. ஒன்று அந்த இடத்துல கம்பெனி ஆரம்பிக்கிறதோ, இல்லை வந்து இருக்கிற கம்பெனியை விரிவாக்கம் செய்வதோ, இல்லை துணை நிறுவனத்தை உருவாக்குவதோ, இல்லை ஏதாவது ஒரு கம்பெனியை வாங்குவதோ, இப்படியாக என்ன பண்ணுவாங்க, ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரியில் வந்து முதலீடு செய்வாங்க. அதை தான் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதோடைய மீனிங்கும் என்னன்றதை நாம் பார்த்தோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸை நான் கிளாரிஃபை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு இமீடியட்டாக வரும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.